ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரூம் முன்னாடி நின்று சத்தம் போட்டுட்ருக்கார் இல்லையா நம்ம முத்து. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஸ்ருதியும் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ஏசி வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்போலாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த நேரத்து இப்போ சொன்னால் கூட வாங்கி கொடுத்துருவாங்கன்னா, ஏன் இப்போ கடை திறந்துருக்குமா அப்போலாம் கலாய்க்கிறாரு. அப்புறம் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இப்படித்தாம்மா இந்த குடும்பத்துக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டார், இருக்கிறத வச்சே வாழணும் அப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க. அப்போ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தேவையில்லாதவங்களாம் கூட்டின்னு வீட்டில் வச்சிருவாரு அப்படின்னு சொன்னதும் முத்துக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீனா எங்கள் அம்மா இன்னைக்கு நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க என்னை பற்றி சொல்லிட்டாங்களா அதனாலயா அப்படின்னதும், பரவாயில்லையே கரெக்டாக புரிஞ்சிக்கினியே அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, யாரும் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, போங்க எல்லோரும் போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும் ரோகிணியும் அப்படியே போயிட்டு இது பண்ணுறாங்க. மனோஜ் போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. இவங்க போகிறாங்க. யார் நம்ம மீனா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பாய் இது பண்ணிகிட்ருக்காங்க. சாரி, அவங்க பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா, தலைக்காணி பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது மேலே வச்சுருவாங்க, கட்டில் மேலே வச்சுருவாங்க. அப்போ மனோஜுக்கு வெளியில் வந்ததுமே இவர்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார். நம்ம ரோகிணிக்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார். என்ன ரோகிணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம்லாம் வராது, பாயா போட்டிருக்க அப்படிலாம் கேட்பாரு. அப்போ ரோகிணி என்ன சொல்லுவாங்களாம், ஒரு வாரம் தான் மனோஜ் நம்ம பொறுத்துக்கணும், இது ஒரு வாரத்துலேயே முடிவுக்கு வந்துடும், அடுத்த வாரம்லாம் எனக்கு ஸ்ருதியை பற்றி நல்லாவே தெரியும், ஸ்ருதி இதுக்கெல்லாம் பொறுத்துக்கவே மாட்டா அப்பெல்லாம் சொல்லுவேன். இல்லை எனக்கு அந்த ரூம் வேணும், இங்கே பாரு இப்போவே வேர்க்குது எனக்கு, என்னால் முடியாது, நான் என்னால் இங்கே படுத்து தூங்க முடியாது, அனல் காற்று வீசுது அப்பெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிட்டு கடகன்னு போயிட்டு கதவு தட்டுறாரு. கதவு தட்டிட்டு என்னடா அப்படின்னு கேட்டதும், எனக்கு சார்ஜர் வேணும் அப்படின்னு சொன்னதும், போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. முத்து கடுப்பாகிறாரு. போயிட்டு ஃபஸ்ட்டு சார்ஜர் எடுத்துகிட்டு வராரு. அதுக்கப்புறமா அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேவரட் பில்லோவில் தான் நான் தூங்குவேன், அது இல்லை எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பில்லோ எடுத்துகிட்டு வராரு. அப்பவும் கதவு தட்டும் போது அவர் கடுப்பாகிறாரு. அப்பவும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி திட்டுறாங்க அவரை. என்ன மனோஜ் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்க அப்பெல்லாம் சொன்னதும், இல்லை என்னால் முடியலை, எனக்கு தூக்கம் வராது அப்பெல்லாம் சொல்கிறாரு. நான் ஏசிலேயே உள்ளே போகும்போது ஏசி அப்படி ஜில்லுன்னு இருக்க, வெளியில் வந்ததும் அனலாக இருக்க ரோகிணி அப்படின்னதும், நீ கவலைப்படாத, என்ன பண்ணுறது, பாட்டி இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொன்னதும், அப்புறம் திரும்ப போய் கதவு தட்டுறாரு. அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவு தட்டுறாரு. கதவு தட்டுனா என்னடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதில் எடுத்துகிட்டு கொடுத்து, இதில் உன்னது உன் பொண்டாட்டி இது எல்லாமே இருக்குது, இன்னொரு தடவை கதவு தட்டிங்கன்னா அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கதவை பட்டுன்னு சாத்திடுறாரு. அது மனோஜுக்கு பிடிக்கல. அவர் கம்முன்னு அப்படியே படுத்துட்ருக்காரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, மீனா பாய் போடுறாங்க கீழே. ஏன் மீனா பாய் போட்டிருக்க, நீ கட்டில் மேலே படுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்மளுக்கு டெம்ப்ரவரி தாங்க, இது நிரந்தரம் கிடையாது, இது ஒரு வாரம் நம்மளுக்கு, அடுத்து இது நிலைக்குமா என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியாது, நீங்கள் இது பண்ணுங்க கம்னு இருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு பாயில் படுத்தாலே தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் போயிட்டு இது பெட்டில் போய் பாய் போட்டு படுத்துக்குங்க அப்படின்ட்டு மீனா சொல்லும்போது, அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நானும் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயை போடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னதும், இல்லை டெய்லி உன் பக்கத்துலேயே படுத்து தூங்கி பழக்கமாயிடுச்சா, அதனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னதும், அப்புறம் உன் மேலே ஒரு மாதிரி பூ வாசனை வரும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாரு. நான் வேணால் ஃப்ரிட்ஜிலேருந்து பூ எடுத்துகிட்டு உங்களை ஃபுல்லாக சுற்றி விட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வேண்டாம், நான் உன்னையே சுற்றிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக்காக அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு கான்வர்சேஷன் போகுது. இங்கே மனோஜ் அப்படியே கத்திகிட்டே இருக்காரு, அவரால் முடியல.
அப்புறம் வந்துட்டு விஜயா வந்துட்டு வராங்க. விஜயா வந்து தண்ணி எடுக்க வராங்க. கேன் எடுத்துகிட்டு வராங்க, வாட்டர் கேனு. அப்போ வந்துட்டு என்ன மனோஜ், என்ன நீ சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னதும், இல்லைம்மா என்னால் தூங்கவே முடியலம்மா அப்பலாம் வந்து சொல்கிறாரு. அதுக்கு என்னடா பண்ண முடியும், உங்கள் பாட்டி வந்து இந்தமாரி சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவும் வந்துட்டு ரூல்ஸ் போட்டுட்டாரு, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாதுடா, நீ அவன்கிட்ட சண்டைக்கெலாம் போகாத, போய் படுடா, ஒரு வாரம் தானே, நான் அதுக்குள்ளே வந்துட்டு எதனா ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இவர் வந்து போய் படுத்துக்கிறாரு. ரோகிணி வந்துட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துட்டு பெட்ஷீட் போயிட்டு படுத்துக்கிறாங்க. இவரும் வந்துட்டு படுக்கிறாரு. ஆனால் அவரால் முடியலை. அப்புறம் வந்துட்டு மார்னிங் ஆகிடுது. மார்னிங் ஆனதுமே வந்துட்டு மீனா வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு இது வேலை பார்த்துட்ருக்காங்க. 6:30 மணி ஆகுது. 6:30 மணி ஆனதும் விஜயா வந்துட்டு வெளியில் வராங்க. விஜயா வெளியில் வராங்க. இங்கே வந்துட்டு இவர் வந்து எந்திரிக்கிறாரு. யார், நம்ம மனோஜ் வந்து எந்திரிக்கிறாரு. எந்திச்சிட்டு அப்போ வந்துட்டு ரோகிணி வந்து பக்கத்தில் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவளுக்கு மட்டும் எப்படி தான் தூக்கம் வருதுன்னே தெரியலையே, கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, ஆனால் இவ எப்படி தூங்குறாளேன்னு தெரியலையே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு விஜயா வந்ததும் விஜயா கிட்ட போய் வந்து மனோஜ் வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அம்மா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல, என் கண்ணை பாருமா செவந்து இருக்குது, நான் தூங்கவே இல்லை அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. நான் என்னடா பண்ணுறது, நான் பண்ணுறேன், எதனா ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்தமாரி நாளைக்கு வந்து கடை திறப்பு பண்ண போகிறோம்ல, வந்துட்டு யாரை கூப்பிட்டு திறக்க போகிற அப்படின்னதுமே வந்து நாங்கள் 2-3 பேர்கிட்ட வந்து பேசியிருக்கிறோம். அவங்கக்கிட்ட அவங்கள வந்து அவங்கள கூப்பிட்டு திறக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு விஜயாவுக்கு வந்துட்டு அப்படி ஃபேஸே மாறிடுது. இதை வந்துட்டு முத்து வந்துட்டு கவனிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி விஜயா வந்துட்டு டைனிங் டேபிளுக்கு வராங்க. டைனிங் டேபிளுக்கு வரும்போது மீனா போய் சேர் எடுத்துரும் அப்படின்றாங்க. சேர் எடுத்துகிட்டே வந்துட்டு அவங்க வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ தான் வந்துட்டு கேட்குறாங்க, முத்து வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்துட்டு கடை திறப்புக்கு யாரை கூப்பிட போகிறாப்லாம் வந்துட்டு சொன்னது, இந்த மாதிரி நடிகை கூப்பிட போகிறாப்லாம் வந்து சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்கள கூப்பிடணுன்னா வந்துட்டு காசுலாம் வந்துட்டு செலவாகும் அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா என்ன சஜஷன் சொல்கிறாங்களா, நம்மள மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு திறக்க சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து நம்மளை வந்து காம்படிட்டராக தான் நினைப்பாங்க, நம்மளுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது. அதேமாரி மனோஜ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பாப்புலரானவங்களை வச்சு திறந்தாதான் தான் வந்துட்டு அந்த இது வந்துட்டு பாப்புலர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு இங்கே முத்து வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி விஜயாவோட ஃபேஸே மாறிடுது. மாறிட்டதுனால வந்துட்டு அவர் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் நம்ம ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்கன்னா, ஆமாம் வந்துட்டு யார்கிட்டனா பேசுங்க, எவ்வளோ செலவாகும் அப்போலாம் வந்துட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு. 1,00,000 2,00,000 ஆகும், ரொம்ப இதுவானவங்களெல்லாம் கூப்பிடல அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு, ஏன்டா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு திறக்க போகிறா, அவங்க ரிப்பன் கட் பண்ணிவிட்டு உன் கடை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, காசு வருதா வரலையான்னு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே உனக்கு தெரியலையாடா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், என்னடா நம்ம குடும்பத்தில் யாரா அது அப்படின்னு வந்து சொன்னதும், ஏன்டா பாட்டி இருக்கிறாங்க உனக்கு நல்லது நினைக்கிறதுக்கு, அம்மா இருக்கிறாங்கடா அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு விஜயாவுக்கு வந்துட்டு அப்படியே ஃபேஸே மாறிடுது. அப்பா இருக்கிறாரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உனக்கு திறக்க தெரியல, வந்துட்டு யாரையும் கூப்பிட்றேன்னு சொல்கிறியடா அப்படின்னதும், இதெல்லாம் வந்துட்டு பாப்புலருக்காக பண்ணுறதுடா அப்படிலாம் வந்துட்டு சொன்னதை, ஒரு பாப்புலர் பைத்தியண்டா, அப்போ நீ என்ன பண்ணு, பார்லர் அம்மாவை கழட்டி விட்டுரு, ஒரு நடிகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீ பாப்புலராக இருப்ப அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு வந்துட்டு அம்மாவே கூப்பிட்டு திறக்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னதும் அப்போ சொல்கிறார் இல்லையா, அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கே தோணலை, எதுக்குடா நீ அதெல்லாம் சொல்கிற அப்படின்னதும் ரவியும் சொல்கிறார், ஆமாடா அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ ஏன்டா அந்த காசு செலவு பண்ணுற அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் சொல்கிறாரு, உனக்கு ரோகிணியோட அப்பா ஜெயிலில் இருந்தாலும் உனக்கு காசு கொடுத்து உன்னை வந்து முன்னேற்றணும்னு பார்க்குறாரு, ஆனால் நீ வந்துட்டு இந்த காசை வந்துட்டு வீணாக வந்து செலவு பண்ணுறிய, இதில் வந்து ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு லாபம் வரும்லப்பா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ரோகிணிக்கு வந்துட்டு ரோகிணி பார்க்குறாங்க,
ரோகிணி வந்துட்டு பார்க்குறாங்க ஃபேஸை, விஜயோட ஃபேஸை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாவது, அவங்க சாப்பிடவே மாட்றாங்க, அது பிசைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் மற்றவங்களாம் சாப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகுது, அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி ஆகிட்டு வந்துட்டு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜ் நம்ம அத்தையே கூப்பிட்டு நம்ம திறக்க சொல்லலாம் அப்படின்னதும், என்ன ரோகிணி நம்ம 2 பேரும் பேசி வச்சுதானே, இருங்க கம்னு இருங்க, அத்தையே கூப்பிட்டு திறக்க வைக்கலாம், அத்தையை தவிர நம்மளுக்கு வேறு யார் நல்லதுன்னு நினைக்க போகிறாங்க அப்போலாம் வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அவர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது. ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லையா, அவர் அதை தான் சொல்கிறாரு, இது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, பாப்புலர் ஆனவங்களை வந்துட்டு கூப்பிட்டு வச்சு திறந்தா தான் வந்துட்டு என் கடை பாப்புலர் ஆகும்னு சொல்கிறாரு. அது கரெக்டு. ஆனால் இந்த சைக்கோக்கு வந்து அதெல்லாம் தெரியாது இல்லையா, அம்மாவை வந்துட்டு சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்துலையே தான் அந்த சைக்கோ இருக்குது. ஆனால் அவங்க அம்மா இவனை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்துட்டு ஒரு இதுவான விஷயம். நான் சைக்கோன்னு சொன்னது முத்துவை தான் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட் வந்துட்டு சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போலாம் வந்துட்டு இந்த சீரியல் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, அவரோட பிஹேவியரே ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி காட்டுறாங்க. ஏன் அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக காட்டுறாங்கன்னே தெரியல. பாவம், ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முத்துவோட கேரக்டர். ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக காட்டுறாங்க, அவரை ஒரு சைக்கோ மாதிரியே காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா சரின்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு மனசாக ஒத்துக்கிறாங்க. யார், ஃபேமிலியில் வந்துட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சரி வந்துட்டு பாட்டியும் வந்துட்டு நாளைக்கு வந்துடுவாங்க, பாட்டியோட தலைமையில் அம்மா வந்துட்டு ரிப்பன் கட் பண்ணிட்டோம் அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும் உடனே வந்துட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இந்த எபிசோடு இதோடு முடியுது. என்னுடைய கருத்தை தான் கைஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. ஏன்னா நான் இதை வந்துட்டு ஃபுல்லாக நல்லா வாட்ச் பண்ணிட்டு வர்றதுனால அந்த முத்துவோட கேரக்டர் சைக்கோன்னு சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மனசில் முத்துவோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.